வணக்கம், நான் உங்கள் ஷப் தீனா. வெல்கம் பேக் டு ஷப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அல்டிமேட்டான குஸ்கா பண்ண போகிறோம். இதோட சிக்கன் 65. இந்த சிக்கன் 65 வீட்டில் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும், அதே டைமில் மசாலா சரியாக கோட்டிங் ஆகாது. இன்றைக்கி கரெக்டாக இந்த கோட்டிங் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். குஸ்காக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 400 கிராம், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சில போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எப்படி கட் பண்ணி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. சில ரெசிபிக்கு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது தொக்கு மசாலாக்கெல்லாம் வந்து பொடிசாக கட் பண்ணி போடணும். பிரியாணிக்கு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி போட்டால் தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் போட்ட பிறகு வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். அதாவது ஒன்றும் பாதியாக அந்த கலர் மாறுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோம், ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கம்மியாக போடலாம், கொத்தமல்லி அதிகமாக போட்டுக்கோங்க. அதாவது 1/2 கைப்பிடி கொத்தமல்லினா கொஞ்சம் கம்மியான அளவில் புதினா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் நான் நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவேன். என்கிட்டனா கலர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, தயிர் யூஸ் பண்ணும்போது நல்ல புளிப்பான தயிர் வேண்டாம், கரெக்டாக ஃப்ரெஷ்ஷான தயிரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். அப்படி ரொம்ப புளிப்பாதுன்னா அந்த இடத்துல தக்காளி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? இப்போ தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, 1 கிளாஸ் அரிசினா 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ரேஷியோ. கரெக்டாக சூப்பராக வரும். நான் சொன்ன ரேஷியோவில் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றின பிறகு உங்களுக்கு அந்த மசாலா காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அரிசி உதிரியாக வராது வெந்த பிறகு. அதனால தான் எப்பவுமே வந்து பிரியாணி மசாலா குக் பண்ணும்போது அந்த மசாலா தண்ணி ஊற்றின பிறகு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக உதிரியாக வரும் இந்த பாஸ்மதி ரைஸ். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி ஊற வச்சு அரிசி இதில் போடுறோம். கரெக்டாக இந்த மாதிரி குஸ்கா பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களெல்லாம் புரிஞ்சிச்சுல? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக குக்கரோட மூடி போட்டு 3லேருந்து 4 விசில். சில குக்கர் வந்து 4 விசில் தேவைப்படும், சில குக்கருக்கு 3 விசில் தேவைப்படும். மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான குஸ்கா ரெடி. பார்த்தீங்களா, அந்த சாதம் அப்படியே நல்லா உதிரியாக குச்சி மாதிரி நிமிர்ந்து நிற்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும். கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி. இப்போ பார்த்தீங்களா, இந்த குஸ்கா நான் சொன்ன ரேஷியோவில் வாட்டர் யூஸ் பண்ணினா இந்த மாதிரி தான் அரிசி ஒட்டாமல் உதிரியாக நல்லா சூப்பரான குஸ்கா வரும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் 65 தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். சிக்கன் 1 கிலோ, முட்டை 1.5 நம்பர், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1/4 கைப்பிடி, லெமன் 2 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சிக்கன் 65 தேவையான பொருட்கள். இந்த சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக சிக்கனை கட் பண்ணி வாஷ் பண்ணி மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த சிக்கனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க. அதாவது 1/4 மடங்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க.
இந்த மாதிரி 1 hour ரெஸ்ட் விட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த சிக்கனில் சீசனிங் நல்லா இறங்கும். அதாவது நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸியாக இருக்கும், நல்லா டெண்டராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு கரெக்டாக ஒரு 1 hour ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள், தனியா பவுடர், இது எல்லாமே நம்ம போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, கடலை மாவு. நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக கடலை மாவும் அரிசி மாவும் கரெக்டாக செக் பண்ணி போடுங்க, கரெக்டாக வரும். இதே நீங்கள் நிறைய பேர் கடலை மாவு அரிசி மாவு அதிகமாக போட்டால் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஒன்று அந்த பஜ்ஜி மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் கரெக்டான ரேஷியோவில் இந்த 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா சிக்கனோட கோட்டிங்காக இருக்கணும். அதே டைமில் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மசாலா இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அந்த சிக்கனில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு பஜ்ஜி கோட்டிங் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த முட்டையை கடைசியாக எதுக்காக நான் போடுறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். நீங்கள் வீட்டில் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உணர்வீங்க. அதே டைமில் நான் 2 முட்டை போட்டிருக்கேன், அரை முட்டை வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 1 கிலோ சிக்கனுக்கு 1.5 முட்டை போதும். இப்போது இந்த முட்டைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கோட்டிங்காக இருக்கும். இப்போ திருப்பி மூடி போட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த மசாலா ஊற அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு எண்ணெய் கடாயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சிக்கன் 65 ரெடி. எண்ணெய் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான சூடு இருக்கணும். எண்ணெய் சூடுலாம் போடணும். சிக்கன் 65 எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதே டைமில் மசாலா ஒட்டாது. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம்லாம் கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணால் ஒரு சூப்பரான சிக்கன் 65 ரெடி. இந்த காம்போவில் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.